அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் இன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை பார்ப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இன்னர் ருகா வத் தமாஇம வத் திவலத ஷிர்க். நிச்சயமாக ருக்கியாவும் தமீமாவும் திவலாவும் ஷிர்காகும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், இணை வைத்தலாகும் என்று சொல்கிறார்கள். இங்கே முதலாவது நபி அவர்கள் சொன்னது ருகா. ருகா என்பது ருக்கியா என்ற சொல்லுடைய பன்மை, அதாவது ஓதி பார்த்தல் என்று நாங்கள் சொல்வோம், அல்லது மந்திரித்தல் என்று சொல்வோம். பொதுவாக பெரும்பாலான மந்திரங்கள் ஷிர்காக இருக்கின்றன. ஷிர்க் அல்லாத மந்திரங்களை ஓதி பார்த்தலை, ருக்கியாவை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அதற்கு சில நிபந்தனைகளை வைத்திருக்கிறது. அதிலே முதலாவது நிபந்தனை என்னவென்றால், அல்லாஹு தஆலா தான் உண்மையிலே குணப்படுத்துகின்றவன். ஆனால் அல்லாஹு தஆலா ருக்கியா மூலமாக அதை ஒரு சபபாக வைத்திருக்கிறான் என்று நம்பிக்கை ஒருவரிடத்தில் இருந்தால் அவர் ருக்கியா செய்ய முடியும். இது முதல் நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனை, அதிலே இஸ்லாத்திற்கு முரணான விடயங்கள் இருக்கக்கூடாது. மார்க்கத்திற்கு முரண்படுகின்ற விடயங்கள் என்று நாம் சொல்கிற பொழுது, அல்லாஹ் அல்லாதவர்களை அழைத்தல், ஜின்களிடத்திலே உதவி தேடுதல் போன்ற விடயங்கள் இருக்கக்கூடாது. சிலர் ஓதி பார்ப்பார்கள், ஆனால் ஜின்களை அழைப்பார்கள், இறந்து போனவர்களை அழைப்பார்கள். எனவே இந்த ருக்கியா ஷிர்க் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், லா பஅஸ பிர்ருகா மா லம் யகுன் ஷிர்கன். ஷிர்க் இல்லாமல் இருந்தால் ஓதி பார்த்தல் பிரச்சனை இல்லை என்று சொன்னார்கள். எனவே இது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, அர்த்தம் புரியக்கூடிய வார்த்தைகளாக அவைகள் இருக்க வேண்டும். சிலர் மந்திரிப்பார்கள் அல்லது ஓதி பார்ப்பார்கள், அதற்குரிய அர்த்தம் அவர்களுக்கே சில நேரம் தெரியாமல் இருக்கும், கேட்பவர்களுக்கும் தெரியாமல் இருக்கும். எனவே அதிலே எப்படியான அர்த்தம் இருக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான அர்த்தம் இருக்கிறதா, முரண்படாத அர்த்தம் இருக்கிறதா, அல்லது அதில் ஜின்கள் அழைக்கப்படுகிறார்களா, இணை வைக்கப்படுகிறதா என்பதெல்லாம் தெரியாது. எனவே அப்படியான ஒன்றாக அந்த ருக்கியா ஓதி பார்த்தல் இருப்பது கூடாது. எனவே நபி அவர்கள் இதல்லாத இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு உட்படாத எந்த ஒரு ருக்கியாவும் மார்க்கத்திலே இணை வைத்தல் ஹராம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ருக்கியாவை இந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் அதை ஒரு சபபாக நாங்கள் எவ்வாறு மருந்து உட்கொள்கிறோமோ நோய்க்கு, அதே போன்று ஒரு மனிதனுக்கு ஆன்மீக ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும், அதாவது ஷைத்தானால் படக்கூடிய சூனியம், கண் திருஷ்டி, ஜின்களுடைய தாக்கம் போன்ற விடயங்களுக்காக நாங்கள் ஓதி பார்க்க முடியும். அதல்லாமல் உடல் ரீதியான நோய்க்கு ஒருவருக்கு காய்ச்சல் வந்தால் அல்லது தேள் கொற்றினால், எந்த வகையான நோய்க்கும் ருக்கியாவை நாங்கள் சபபாக பயன்படுத்த முடியும். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் எங்களை குணப்படுத்துகிறான், அவன் தான் ஷாஃபி என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று இந்த ஹதீஸிலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், தமாயிம் என்பது தாயத்து. எனவே சிறுவர்களை பாதுகாப்பதற்காக கண்ணூர்களிலிருந்து, ஷைத்தான்களுடைய தாக்கங்களிலிருந்து, வேணைய விடயங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்காக பலரும் தாயத்துக்கள் கட்டுவார்கள். நபி அவர்கள் இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறார்கள், தாயத் ஷிர்க் என்று சொல்கிறார்கள். எனவே தாயத்தை அல்லாஹு தஆலா பாதுகாப்புக்கான ஒரு சபபாக, காரணமாக ஆக்கவில்லை. ருக்கியாவை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான், ஆனால் தாயத்தை ஆக்கவில்லை. எனவே தாயத், எல்லா வகையான தாயத்தும், அது எந்த வகையான தாயத்தாக இருந்தாலும் அவை நாங்கள் கட்டக்கூடாது. அது இணை வைத்தல் என்றால், அல்லாஹு தஆலா சபபாக வைக்காத, காரணமாக வைக்காத ஒன்றை நாம் காரணமாக கருதுவது இணை வைத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது ஷிர்க் அஸ்கர், சிறிய ஷிர்க். அதே நேரத்தில் அதுதான் நமக்கு பயனளிக்கிறது, அல்லாஹு தஆலாவை அன்றி அதுவே நமக்கு பயனளிக்கிறது என்று ஒருவர் நம்பினால் அது பெரிய ஷிர்காக, ஷிர்க் அக்பராக மாறிவிடும். எனவே ஷிர்க், எல்லா வகையான ஷிர்க்கும் பெரும் பாவம் என்பதை
நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள் திவலா. திவலா என்பது கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே நல்ல உறவை ஏற்படுத்துவதற்காக, அன்பை ஏற்படுத்துவதற்காக ஒரு வகையான ஒரு நூலை கட்டக்கூடியவர்களாக, முடிச்சு போடக்கூடியவர்களாக, அல்லது நூல் அல்லாத வேறு எந்த வகையில் இவ்வாறாக செய்தாலும் கூட இவை கூடாது, இவை ஷிர்க் என்பதை, இது ஒரு சூனியத்தின் ஒரு வகை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா ஷிர்க்குகளிலிருந்து விடுபட்டு ஏகத்துவத்திலே நிலைத்திருப்பதற்கு, அதிலே மரணிப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.